அனைவருக்கும் வணக்கம். மிகவும் ஆழமான பிடிப்பு என்று சொல்லப்படும் நங்கூரத்தை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களிடத்தில் கொண்டு வந்துள்ளேன். வெல்கம் டு த மைண்ட் ஜோன். நங்கூரம் என்ற சொல் கொக்கி என்று அழைக்கப்படும் லத்தீன் அங்கோரா என்பதிலிருந்து வந்தது. முதல் நங்கூரங்கள் பண்டைய மாலுமிகளால் பயன்படுத்தப்பட்ட பாறைகள் அல்லது மரைக்கட்டைகளாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. நவீன நங்கூர வடிவமைப்பு அதன் சிறப்பியது வடிவம் மற்றும் ப்ளூக்களுடன் 1813 ஆண்டு பிரிட்டிஷ் பொறியாளர் சாமுவேல் பிரவுன் என்பவரால் காப்புரிமை பெற்றது. கப்பலின் அளவை பொறுத்து நங்கூரங்கள் 20 டன் அல்ல அதற்கு மேற்பட்ட எடையுள்ளதாக இருக்கலாம். இதுவரை தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய நங்கூரம் 20 அடிக்கு மேல் உயரமும் 50 டன்களுக்கு அதிகமாக எடையும் கொண்டது. நங்கூரங்கள் கப்பல்களுக்கு மட்டுமல்ல, அவை எண்ணெய் ரிங்குகள், கட்டுமானம் மற்றும் விண்வெளி ஆய்வு ஆகியவற்றிற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. நங்கூர சின்னம் பெரும்பாலும் பல்வேறு கலாச்சாரங்களில் ஸ்திரத்தன்மை, நம்பிக்கை மற்றும் வலிமையை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் நங்கூரங்கள் சில நேரங்களில் மாலுமிகளுக்கு கல்லறை குறிப்பான்களாக பயன்படுத்தப்பட்டன. நங்கூரத்தின் பிரமிப்பு என்பது சொற்றொடருக்கு நங்கூரம் உயர்த்தப்பட்டு கப்பல் பயணம் செய்ய தயாராக உள்ளது என்ற பொருள். செயற்கை பாறைகள் உருவாக்க நங்கூரங்களை பயன்படுத்தலாம். கடல் வாழ்க்கை மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை ஆதரிக்கிறது. இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள். நங்கூரத்தின் மூட நம்பிக்கைகள். கடந்த காலத்தில் நங்கூரங்கள் பெரும்பாலும் பூசாரிகளால் ஆசிர்வதிக்கப்பட்டன. நல்ல அதிர்ஷ்டத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக பெயர்கள் வழங்கப்பட்டன. மறைக்கப்பட்ட நங்கூர சின்னங்கள். சில நங்கூரங்கள் தீய சக்திகளை தடுக்க பிசாசின் நகம் போன்ற மறைக்கப்பட்ட சின்னங்கள் அல்லது அடையாளங்களை கொண்டுள்ளன. நங்கூரம் பச்சை குத்தல்கள். மாலுமிகள் பெரும்பாலும் ஸ்திரத்தன்மை, நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பாக வீடு திரும்புவதை குறிக்கும் வகையில் நங்கூரம் பச்சை குத்தல்களை பெற்றனர். நங்கூரம் ட்ரிப்பிங். வலுவான நீரோட்டங்களில் நங்கூரங்கள் ட்ரிப் செய்யப்படலாம் அல்லது கடல் தளத்திலிருந்து உயர்த்தலாம், மேலும் அவற்றை மீட்டமைக்க வேண்டும். நீருக்கடியில் நங்கூரமிடும் காடுகள். கைவிடப்பட்ட நங்கூரங்கள் செயற்கை பாறைகள் உருவாக்கி கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆதரவளித்து நங்கூரமிடும் காடுகளாக மாறுகிறது. நங்கூரம் சீவல்ஸ். சில நங்கூரங்கள் கூர்மையான பாறைகள் அல்லது குப்பைகளால் ஏற்படும் சேதத்தை தடுக்க பாதுகாப்பு சீவல்ஸ் கொண்டுள்ளன. நங்கூரம் மீட்பர்கள். சிறந்த டைவர்ஸ் அல்லது ஆரோவிக்கள் கடல் தளத்திலிருந்து இழந்த நங்கூரங்களை மீட்டெடுக்க முடியும். நங்கூரம் கூண்டுகள். சேதம் அல்லது சேதத்தை தடுக்க சில நங்கூரங்கள் கூண்டுகளில் மூடப்பட்டுள்ளன. அதிகம் அறியப்படாத இந்த உண்மைகள் நங்கூரக்காரர்களின் மர்மமான உலகத்தை பற்றி மேலும் வெளிப்படுத்துகின்றன. இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.